வெல்கம் டு அஜய் நாட் அண்ட் கிராஃப்ட். இன்னைக்கு நம்ம சேனல்ல கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு கார குழம்பு தான் செய்ய போறோம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷன்ல புடலங்காய் பொரியல் தான் செய்ய போறோம். செம்மையா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சீக்ரெட் இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். இப்போ நான் குழம்பு வைக்கிறதுக்கு மண் பாத்திரம் எடுத்திருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லெண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு இருக்கிற மாதிரி சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு 4-5 பல் பூண்டும் குட்டி குட்டியா சாப் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பூண்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க, பச்சை வாசனை போற அளவுக்கு. இப்ப இதுல ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியா நல்லா சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். அதுல ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். இப்ப மிக்ஸி ஜார்ல 2 பெரிய தக்காளியா ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதங்கி வரட்டும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளியோட பச்சை வாசனை போற அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்ப 4 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாத்தூளும் நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு இந்த எண்ணெயிலே வதங்கணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா எண்ணெயில வதக்கி விடுங்க. மேல எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்ப இந்த ஸ்டேஜ்ல ஒரு 2 முருங்கைக்காவும் 2 கத்திரிக்காவும், பச்சை கத்திரிக்காய் பெரிய கத்திரிக்காய் எடுத்திருக்கேன், அதை நறுக்கி வச்சிருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கத்திரிக்காய் முருங்காவையும் சேர்த்து மசாலால நல்லா கோட் ஆகுற அளவுக்கு ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. நான் எந்த அளவுக்கு வதக்குறேன்றத வீடியோ பார்த்தாதான் தெரியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்ப இதுல ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளிய கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். மிக்ஸி ஜார்ல ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். இப்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு, மண் பாத்திரம் அப்படின்றதுனால நீங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. சில்வர் பாத்திரமா இருந்தா ஹை ஃப்ளேம்ல வச்சு கொதிக்க விடுங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க விட்டுருக்கேன். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் முருங்கைக்காலாம் நல்லா வெந்து சூப்பரா கிடைச்சிருக்கு. முருங்கைக்காய் வேகலை அப்படின்னா இன்னொரு 5 மினிட்ஸ் குக் பண்ண விட்டுக்கோங்க. இப்ப இந்த ஸ்டேஜ்ல ஒரே ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கிறேன். இறக்க போறதுக்கு முன்னாடி ஒரு துண்டு வெல்லம் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்ப குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கம கமன்னு கத்திரிக்காய் முருங்கைக்காய் குழம்பு என் ஸ்டைல்ல செஞ்சு பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இப்போ பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். புடலங்காய் பொரியல் செய்யறதுக்கு ஒரு பேன் எடுத்து வச்சிருக்கேன். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்தாப்புல போட்டுக்கிறேன். கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சு வரணும். இப்ப கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதுல ஒரு பெரிய வெங்காயம் நல்லா சாப் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு பெரிய பச்சை மிளகாவை துண்டு துண்டா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 பட்டை மிளகாவை 2 உடைச்சு சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம், பட்டை மிளகா, பச்சை மிளகா எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கி வரட்டும். இப்ப இந்த ஸ்டேஜ்ல ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சுங்க அப்படின்னா கருகிரும். இப்ப இது கூட 250 கிராம் புடலங்காய் தோலை சீவிட்டு உள்ள இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு
நல்லா பொடிசா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு புடலங்காயிலே தண்ணி விடும். நல்லா ஒரு கலரிட்டு மூடி போட்டு வேக விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலக்கி விட்டுட்டு மூடி போட்டு வேக விட்டுருங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்ல குக் பண்ண விட்டுட்டு இன்னொரு கடாயில ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அரிசியும் சீரகமும் நல்லா பொரிஞ்சு வரணும். அரிசி வந்து நல்லா பொரிஞ்சு வரும் இல்லையா, இந்த ஸ்டேஜ்ல எடுத்துட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்து ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. புடலங்காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் கடைசியா இறக்கும் போது அரிசியும் சீரகமும் பொடிச்சு வச்சிருந்தோம் இல்லையா, அதை சேர்த்து நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்து இறக்கிருங்க. வீடே வாசனையா இருக்கும். இந்த புடலங்காவோட இந்த அரிசி மிக்ஸ் சேர்த்ததுக்கு அப்புறம் கமகமனு புடலங்காய் ரெடி ஆயிடுச்சு பொரியல்ல. இப்போ இந்த காரக்குழம்போட சேர்த்து சாப்பிட்றதுக்கு டேஸ்டா அல்டிமேட்டா இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. என் ஸ்டைல்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.